செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருவாடு, கத்தரிக்காய், தக்காளி, புளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கூடவே கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். தேங்காய், அப்புறமா கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் லைட்டா ஹீட் ஆன அப்புறமா அது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கிறேன். கூடவே காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதை சேர்த்திக்க போறேன். அது வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சிக்கணும். நான் வந்து ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சிக்க போறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா அதுல கடுகும் வெந்தயமும் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச அப்புறமா காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கின அப்புறமா 5 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் நான் 25 கிராம் புளி எடுத்துட்டு அதை தண்ணியில கரைச்சி சேர்த்திக்கிறேன். கொதிக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறமா நம்ம கருவாடு சேர்த்திக்கலாம். நான் வந்து கருவாடை 1/2 மணி நேரம் போல தண்ணியில ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி அப்புறமா சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை நான் இதுல சேர்த்திக்க போறேன். மசாலா சேர்த்திட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன்.
உப்பு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 20 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் நல்லா டேஸ்ட்டும் வரும். லாஸ்டா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கிறேன்.